அனைவருக்கும் வணக்கம் சொல்லி இந்த வீடியோவை தொடர்வது உங்கள் அன்பிற்குரிய சிந்து. சிந்து இருக்கிற இடத்தை சுற்றி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ ஒன்று காட்டுறேன். இந்த ஊருக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். இயற்கை வளம் நிறைந்த ஊர். அதனால தான் இந்த பேரை நான் இயற்கை மகள்ண்டு வச்சிருக்கிறேன் இந்த யூடியூபுக்கு. நான் ஒரு பெரிய மலைக்கு மேலே தான் இருக்கிறேன். வின்டர் டைமில் பயங்கர ஸ்னோ கொட்டுற இடம் அது. நான் இந்த இடத்துல 10 வருஷமாக வாழ்ந்து கொண்டு வரேன். எனக்கு இந்த இடத்த விட்டுட்டு ஒரு துளி கூடி விருப்பம் இல்லை. அதனால் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறது, தமிழாக்கள் இல்லாட்டிலும் இந்த இடத்துல நான் எனக்கண்டு நிறைய உறவுகளை உருவாக்கி வச்சிருக்கிறேன். வேறு நாட்டுக்காரர், சுவிஸ்காரர் நிறைய பேர் என்னை சுற்றி இருக்கணும். எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சுவிஸை. இது கொஞ்சம் பச்சை பசேலண்டு இருக்கும் எங்களோட ஊர். நான் இப்போ இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் கொண்டு இருக்கிறேன். அந்த வீடியோவை தான் உங்களோட இதில் காட்டுறேன். இப்படி எல்லா வீடுகளும் தனித்தனியாக தான் இருக்கும். கூடுதலாக சிட்டி வழியில் நெருக்கமாக இருக்கும் வீடுகள் இங்கே தனித்தனியாக இருக்கும். மேல் மலையில் ஒரு வீடு இருக்கும், கீழே ஒரு வீடு இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இந்த உயிர் போனாலும் இந்த இடத்த விட்டு போகிற அளவுக்கு எனக்கு மனசே இல்லை. அப்படி ஒரு பிடிச்ச ஒரு இடம். இப்போ பாருங்க, இங்கால பார்த்தா அப்படியே போய் கொண்டிருக்க பாலம் வரும். அந்த பாலத்தை எப்படின்னா அவங்க அந்த தண்ணி வழிஞ்சு போகிறதுக்காண்டி அதை செஞ்சு வச்சுருக்கணும். அப்படி இந்த இடத்துல தான் கூட அந்த பேராசூட் மேலே மலையிலிருந்து இறங்கி நிற்கிற இடம். இந்த இடத்துல தான் கூட பேராசூட் விளையாட்டுகள் விளையாடுற இடங்களையும் இதை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கணும். அதே மாதிரி என்ன சொல்கிறது, சுற்றுலா இடமாயும் இதை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கணும் இந்த ஊரை. இப்போ தான் பூக்கள் எல்லாம் பூத்து சமர் துவங்கி கொண்டு இருக்குது இங்கே எங்களுக்கு. அவ்வளோ அழகாக எல்லாம் பச்சை பசேலண்டு ஆயிட்டு. இதுவே விண்டருக்கு வெள்ளை பசேலண்டு இருந்தது. அப்படியே வெள்ளையாக தான் இருக்கும். நான் அடுத்த விண்டருக்கு கட்டாயம் உங்களோட இதை பகிர்ந்து கொள்ளுவேன். விண்டர் டைமை இப்படியே போய் கொண்டிருக்க இன்னொரு சின்ன குளம் ஒன்று செஞ்சு வச்சிருக்கணும். குளம் என்று சொல்லலாம், ஆறுன்று சொல்லலாம், ஏரி என்று சொல்லலாம். அவ்வளவு அழகாக செஞ்சு வச்சுருக்கேன். இது செயற்கை தான், இயற்கையாக செய்யலை. இந்த குளத்தை செயற்கையாக அவள் செஞ்சு வச்சிருக்கிறான். காரணம் கரண்டுகள் உற்பத்தி செய்கிறதுக்கும், அதே மாதிரி மலையிலேருந்து வழிஞ்சு வர்ற மழை காலத்துங்களில் மலையிலேருந்து வழிஞ்சு வர்ற தண்ணிகள் தேங்கி நிற்கிறதுக்கும் செஞ்சு வச்சுக்கணும். பிறகு அந்த தண்ணியை தேக்கி எடுத்துட்டு கரண்ட் அதிலிருந்து உற்பத்தி செய்யணும் இந்த சுவிஸில். மற்றது தொழிற்சாலையும் இருக்குது இவ்விடத்தில். இரும்பு தொழிற்சாலைகள் மாதிரி, இரும்பு சாமான்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அந்த தொழிற்சாலை. மாடுகள் எல்லாம் மேய்து. சுவிஸ் என்றாலே மாடு இல்லாமல் சுவிஸா? மாடு, மலை, வீடு, அவ்வளவு தான் சுவிஸில். இது அந்த நான் சொன்னேன் செயற்கையாக செஞ்ச ஆறு. இந்த ஆறை சில்சே என்று சொல்லுவினோம். உண்மையாக அழகாக இருக்கும் மலைப்பகுதி, ஆறு. அதோட பயணம் செய்கிறதுன்றது இவ்வளவு ஒரு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். இப்போ நாங்கள் எங்களோட பஸ் எப்படி போகுதுன்னா அந்த நடுப்பாலத்தால் தான் கடந்து போகுது. அப்படி அதை டெக்னிக்காக செஞ்சு வச்சிருக்கணும். அப்படி இப்போ நாங்கள் பாலத்தால் போகும்போது இப்படி திரும்பும்போது இந்த மலை அழகை அப்படியே ரசித்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். எங்களோட ஊரை தாண்டி போகும்போது அவ்வளவு அழகான ஒரு இயற்கை காட்சி. இதை நான் நினைக்கிறேன்னா இது எனக்கு கடவுள் தந்த கொடையண்டு. இந்த இடம் எனக்கு கடவுள் தந்த கொடை. கடவுள் என்னை இங்கே அனுப்பி வச்சேன்னா நான் அப்படி உணர்றேன். என்ன கேட்டால் சிட்டியில் வாழ விருப்பமாக சிந்து? உங்களுக்கு இப்படி இயற்கையை சார்ந்து சூழ்நிலையோடு இருக்கிற இடத்துல வாழ விருப்பமானு கேட்டால் நான் இயற்கையை சூழ்ந்த இடத்தை தான் தேர்ந்தெடுப்பேன். இப்படி இந்த இயற்கையை பார்த்து கொண்டு இருக்கும்போது அங்கால பார்த்தா மழை வந்துட்டு, அவ்வளத்துக்கு மழை மழைக்குள்ளே தான் இந்த பயணம் கடைசியாக முடிவுக்கு வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நான் நம்புகிறேன். இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து. நன்றி, வணக்கம்.